ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க இந்த வாரம் மூர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னு பார்க்கலாம். அதுலேயும் ஒரு ஐஃபோன் 5C ஒன்று கவர் பண்ணியிருப்பேன். அதில் என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது, 7 கடல் 7 மலையெல்லாம் தாண்டி உள்ளே போய் பார்த்தா பழைய டேட்டெல்லாம் அப்படியே இருக்குது. அதனால் என்ன பாதகம் சாதகம்ன்றதையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நேஷ்னல் பேனசானிக்காரன் விதவிதமாக மாடல் விட்டுருக்கான் போல். அந்த காலத்தில் ஒரு வாரமும் வித்தியாசமான ரேடியோலாம் பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த வாரம் பாருங்களேன், இந்த டேப் ரெக்கார்டரு இந்த மாடல் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இப்படி ஒரு மாடல் பேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம். அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே இருக்க அந்த கேப்ஸ்டன் வீல் வந்து கம்ப்ளீட்டாக துருப்பிடிச்சு போயிருக்கு. அது மட்டும் தான் துருப்பிடிச்ச மாதிரி இருந்தது. மற்றதெல்லாம் பார்த்தா பக்கா கண்டிஷனில் இருந்தது. பார்க்குறதுக்கே வந்து டக்குன்னு வாங்கணும் போலேயே இருக்குது. பட் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி தான் வாங்கணும் இந்த மாதிரி ஐட்டம்லாம். அண்ட் நம்மளுக்கு இந்த தடவை வந்து சிடிஸ் அண்ட் கேசட்ஸ் கிடச்சிதுங்க. அதிசயமாக இருந்தது. நம்மளுக்கும் வந்து இதெல்லாம் கண்ணில் மாட்டுதுன்ட்டு ஸோ டக்குன்னு வாங்கிட்டோம். இந்த கேசட்லாம் சிடிஸும் கேசட்டும் வாங்கினோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எம்ஜே ஒன்று கிடச்சிது, அதுக்கப்புறம் மற்ற 2 ஸ்டார் அண்டு இன்னும் ஒரு சில கேசட்ஸ்லாம் கிடச்சிது. அது வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணல. அப்புறமா வேணால் நான் ஷார்ட்ஸில் போடுறேன் நான். அண்ட் யாருக்கெல்லாம் டாட்டா நேனோ கார் பிடிக்கும், ஸோ அதோட ஒரு ரெப்ளிகா மாடல் ஒன்று இருந்தது. ஸ்மால் சைஸ் கார் இது நல்லா இருந்தது. ஆனால் ஒரு சைடு கிளாஸ் மட்டும் உடஞ்சி போயிருந்தது. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இது வந்து அந்த கீ டைப் மாதிரி வரும் கார், அந்த ரிவர்ஸில் இழுத்து விட்ட ஓடுற மாதிரி. பட் மாடல் ஷோகேஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சோனியோட ஒரு வாக்மேன் பார்த்தங்க. இது வந்து ஆட்டோ ரிவர்ஸ் சப்போர்ட் உள்ளது. பை டைரக்ஷனில், அதாவது நம்ம கேசட்டை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. கேசட்டை போட்டு நம்ம 2 டைரக்ஷன்லேயும் அப்படியே வந்து கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாக்மேன் ஒன்று இருந்தது. அப்புறம் மைக்ரோ கேசட் ரெக்கார்டரும் இருந்ததுங்க, சானியோடது. ஸோ நல்ல கண்டிஷனில் இருந்தது. பட் பேட்ரி கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுது அது வந்து ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி அந்த ஸ்ப்ரிங் எல்லாமே போயிருச்சு. ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா தான் தெரியும் உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. பட் கேசட்டோடு இருந்தது மைக்ரோ இது. அண்டு பாக்ஸ் பீஸ் மாதிரியே ஒரு ஆங்கியோட ஒரு ஏவிஆர் வச்சுருந்தாங்க, ஏவி ரிசீவர். இது வந்து வித் ரிமோட்டோடு இருந்தது. ரிமோட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ஒரிஜினல் யூசர் மேனுவலும் வச்சுருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இந்த ரிமோட்டை பாருங்களேன், ஏதோ நார்மல் ஒரு ஃபிலிம்ஸி ரிமோட் மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவல் ரிமோட் இப்படி இருக்குமா தெரியல. பெரிய சைஸில் தான் பார்த்துருக்கேன் நான். பட் நம்மளுக்கு பார்த்த அதிசயம் வந்து இந்த யூசர் மேனுவல் தான். பரவாயில்ல, மேனுவலோடய வச்சுருக்காங்க. அண்டு ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, இது வந்து 110 வோல்ட்டு. ஸோ இதுக்கே வந்து நம்ம அடாப்டர் வாங்கியே வந்து இதாகிடும். பட் எப்படி ஒர்க்கிங் கண்டிஷனும் செக் பண்ண முடியாது. ஏன்னா 110 வோல்ட் இருக்கனால அதுக்கான அடாப்டர் போட்டு தான் செக் பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா. அண்ட் இந்த ஐட்டத்தை பாருங்கள், இது வந்து ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி இருந்தது. அண்ட் இது அவங்ககிட்ட கேட்டேன், என்னங்க இதுன்னு கேட்டால், உள்ளே வந்து கூல்ட்ரிங்க்ஸை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு ஃபில் பண்ணுவாங்க, இது கிளாஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. அந்த ஹேண்டில் இது பார்த்தீங்கன்னாவே மெட்டலில் கொடுத்துருந்தாங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன் ஏதாவது டாய் இதாக இருக்குமான்ட்டு. பட் குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த எஸ்எஸ்சில் போட்டிருக்காங்க, நல்லா இருந்தது. அந்த ஹேண்டில் பார்க்கும்போதே வந்து ஒரு ரியல் ஃபீல் கிடச்சிது. ஸோ இது வந்து யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அண்டு ரிமோட்ஸ் வந்து ஒரு போஸோட ரிமோட் பார்க்க முடிஞ்சுது. போஸில் 2 ரிமோட் இருந்தது. ரிமோட்ஸ் யாராவது தேடிட்டுருக்கீங்கன்னா கூட செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கோல்டு கலர் ஐபாட் ஒன்று பார்த்தேங்க, நல்ல செம்ம ஷைனிங்காக இருந்தது. ஸோ கோல்ட்லேயும் விட்டுருக்கேன் பாருங்களேன் ஆப்பிள்காரன். ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. சில்வர் பார்த்துருக்கேன், கோல்டு வந்து இப்போ தான் பார்க்குறேன் நான். அண்டு வாக்மேன் அது இதுன்னு ஸ்பேர் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இதில் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் கண்ணை உறுத்துனது இந்த ஐஃபோன் 5C தான். ஸோ ஆப்பிள் வந்து ஐஃபோன் 5C ரிலீஸ் பண்ணும்போது தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இங்கே இருந்தது வந்து ஒரு ஆரஞ்சு கலரு, செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து டிசேபிள் ஸ்டேட்டில் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியாது. பட் ஸ்டில் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து இதை வாங்கணும். ஏன்னா கண்டிஷன் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருந்த டூல்ஸை போட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்க போதுன்னு தெரில. பட் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இது பண்ணி தான் வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா டிசேபிள்டு. அண்ட் டிசேபிள்டோட ஸ்டேட்டஸை ஒரு வழியாக வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டோம். டிசேபிளை வந்து பைபாஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அதில் இருந்த பாஸ்கோடையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பாஸ்கோடு போட்டு உள்ளே போய் பார்த்தா தான் அதுக்கப்புறம் டெரரே இருக்குது.
என்னென்னா இது வந்து உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாமே பழைய டேட்டாலாம் அப்படியே இருக்குங்க. ஸோ இது ப்ரீவியஸ் ஓனர் வந்து அப்படியே ஃபார்மேட் பண்ணாமல் கொடுத்துட்டாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, வாட்ஸ்அப்பு, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஃபோட்டோஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் இயர் ஜூலை வரைக்குமே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இது ஏன் வந்து டெலீட் பண்ணாமல் கொடுத்துட்டாங்களா இல்லை மிஸ் ஆயிருச்சா என்னன்னு தெரியல. அண்டு வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே எல்லாமே அப்படியே இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாம். அண்ட் இன்ஃபேக்ட் இதில் போனால் ஃபோன் நம்பர் கூட பார்க்க முடிஞ்சுது. ஸோ மேபி அந்த ஃபோனுக்கு கூட ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஓனரை வந்து ரீச் பண்ண முடியுதான்ட்டு. பட் என்னன்னு தெரியல, இது வந்து அவங்க தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல் கொடுத்தாங்களான்னு. பட் இதில் உள்ள ரிஸ்க்கை பாருங்கள். இந்த மாதிரி கண்டிஷனில் ஸ்க்ராப் கடையில் போடும்போது எவ்வளோ டேட்டா வந்து வெளியே போகுதுன்ட்டு. ஸோ இன்ஃபேக்ட் இதில் எஸ்எம்எஸ் கூட ஓப்பனாக இருக்குது. எஸ்எம்எஸில் போனால் ஃபுல் பேங்க் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அதுலேருந்து அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட வாங்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்தளவுக்கு வந்து டேட்டா வந்து வெளியே லீக் ஆகுது. ஸோ அதனால் ஒரு ஃபோன் வந்து ஸ்க்ராப்புக்கு போடுறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபார்மேட் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லை மிஸ் ஆயிடுச்சுன்னா ரிமோட் ஆக்டிவேஷன் லாக் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுருங்க. இல்லைனா இந்த மாதிரி தான் வந்து ஏதோ நம்ம கண்ணில் மாட்டிச்சு, ஸோ அதை வந்து அப்படியே எடுத்து நம்ம இனி ஃபார்மேட் பண்ணிவிடுவோம். பட் இதே வந்து தப்பான கைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், இந்த டேட்டா வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ கமெண்ட்டில் வந்து கேட்காதீங்க இது வந்து எப்படி பைபாஸ் பண்ணியாச்சு, எப்படி உள்ளே போச்சு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அகெயின்ஸ்ட் பாலிசி. ஓகே, ஸோ முடிஞ்சால் நான் வேறு ஏதாவது ஃபோரமில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இல்லாட்டி இது வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஜெமினி கிட்ட கேட்டாவே அதுவே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அது கொடுக்குற ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணவே மோஸ்ட்லி வந்து என்ன இது ப்ராப்ளம்னாலும் சால்வ் பண்ண முடியும். பட் ஸோ எல்லாமே வந்து சால்வ் பண்ண முடியாது. ஓகே, எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் இருக்குது. ஆப்பிள் எக்கோசிஸ்டம் வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ராங்கான எக்கோசிஸ்டம் தான். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஃபோன் ஏதாவது வாங்குறீங்கன்னா இது இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அதை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து வாங்குங்க. ஸோ இந்த பஞ்சு மிட்டாய் ஃபோனு நம்ம கூட எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த வளரி பூமராங் வந்து பார்த்தோங்க, செம்ம டிசைனாக இருக்குது பாருங்களேன். இது பார்க்குறதுக்கு நம்ம மோஸ்ட்லி இதை வந்து இங்கே யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல சிட்டிக்குள்ளே. பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஷோகேஸ் ஐட்டமாக கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக வச்சுருந்தாங்க. நண்பர் வந்து இதை ரொம்ப ஆர்வமாக செக் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். அண்ட் அமேசான் ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட்ஸ் வந்து கேட்குறீங்க. அப்பப்போ எப்போயாவது வரும் இந்த மாதிரி ரிமோட்ஸு. ஒரு டைம் வந்து ஃபயர் ஸ்டிக் வரும், ஒரு டைம் ரிமோட் வரும். ஸோ நம்ம பொறுமையாக இருந்து பார்த்து வாங்க வேண்டியது தான். அண்ட் அதே ஷாப்பில் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட் ஒர்க் இருந்தது பாருங்கள், உடன் ஆர்ட் ஒர்க்கு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது, டெரராகவும் இருந்தது. பட் இது மாதிரியும் வாங்கி கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வாரமும் வந்து நம்மளுக்கு நிறைய இந்த ஏவிஆர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ் அண்டு சவுண்ட் பார்ஸும் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ போனாலும் டெஸ்ட் பண்ணியே வந்து வாங்கலாம். அண்ட் இந்த எமர்ஜென்சி ஆல் இன் ஒன் டைப் ஒரு டிவைஸ்ன்னு சொல்லலாம். இதில் ஃபேனு, டியூப்லைட்டு, டேப் ரிகார்டரு, ரேடியோ, என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், கிளாக்கு. ஸோ எல்லாமே வந்து இந்த எமர்ஜென்சி ஃப்ளட்டு அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை சார்ஜ் பண்ணி வச்சுட்டாவே போதும். இதில் ஃபேனும் இருக்குது, பாட்டு கேட்கணுன்னா ரேடியோவும் இருக்குது, டேப் ரிகார்டரும் இருக்குது, லைட்டும் இருக்குது, எமர்ஜென்சி லைட்டும் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸு. பட் இந்த டேப் இதெல்லாம் வந்து பெல்ட் இதெல்லாம் போயிருக்கும், அதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு டிவைஸு முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும் வீடுகளில். அண்ட் சோனியோட ஒரு சவுண்ட் ரெக்கார்டர் பார்த்தோங்க. இது ஆக்சுவலாக பாருங்களேன், ஃபுல்லாக வந்து செல்லரிச்சு போயிருக்கு அப்படியே. இந்த டிவைஸை வந்து ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியல. ஃபுல்லாக ஓப்பன்லாம் பண்ணி பார்த்தா அந்தளவுக்கு வந்து டேமேஜாக இருந்தது. அண்ட் இதே மாதிரி இன்னொரு டிவைஸும் பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இது பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்கே போயிருச்சு எல்லாமே. பேட்ரி மாட்டினாவே அதை வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தது. அண்டு சொன்ன மாதிரி இன்னொரு நேஷ்னல் பேனசோனிக் பாருங்களேன், இது எப்படி இருக்குது பாருங்கள். வித்தியாசமாக விட்ருக்காங்க போல். அந்த காலத்தில் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. அந்த காலத்தில் மக்கள் வந்து விதவிதமாக இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பார்த்து வாழ்ந்துருக்காங்க போல். பரவாயில்ல. ஸோ இந்த ஒரு மாடலும் பார்க்க முடிஞ்சது, நல்லாவும் இருந்தது. இது ஸ்லிம் டைப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தெரிஞ்சுது. அந்த வியூ மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் மாதிரி வருது. அண்டு கண்டிஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ அப்புறம் பூஜை ரூமுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. எல்லாமே வந்து பளபளன்னு இருந்தது. கோல்டு பிளேட்டடான்னு தெரியல. பட் இதெல்லாம் பாருங்களேன், அம்மனோட
ஃபேஸ் இது, அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ பூஜை ரூமுக்கு யாராவது இந்த மாதிரி செட்டப் தேவை அப்படின்னா கூட செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அகெயின் ஒரு சோனி வாய்ஸ் ரெக்கார்டர் இருந்தது. இது வந்து செம்ம கண்டிஷனில் இருந்ததுங்க, பக்காவாக இருந்தது. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா எந்த பட்டன்ஸும் வந்து ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ்ஸே ஆகலை, ஏதோ டம்மி ஆப்ஜெக்ட் மாதிரி இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஒரு ரேடியோ ஒன்று பார்த்தோம். இது டக்குன்னு பார்க்கும்போது வேல்வ் ரேடியோ மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக வந்து இது வேல்வ் ரேடியோ இல்லை, இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ தான். பட் வெளியே பாருங்களேன், ஃபுல்லாக லெதரில் வந்து கவர் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு ரேடியோ பார்க்குறேன். இது இவங்களே ரெடி பண்ணதா இல்லை டிஃபால்ட்டாக இந்த மாதிரியெல்லாம் ரேடியோ வந்திருக்கான்னு தெரியல. ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து லெதர் கவரோட இந்த மாதிரி டைப் வேல்வ் ரேடியோஸ் ஆர் டிரான்சிஸ்டர் ரேடியோஸ் வந்திருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைஃபை செட் ஒன்று இருந்தது. ஸோ இந்த டிவைஸ் யாருக்கெல்லாம் டக்குன்னு பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஆசிலோஸ்கோப்பில் நம்ம அந்த அட்டென்யூவேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஐட்டம். இது யூஸ்வலாக வந்து அந்த ஸ்கோப்லேயே வரும். ஸ்கோப்பில் இல்லாத பட்சத்தில் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிவைஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசமான ஐட்டங்களும் வந்து அப்பப்போ வரும். நம்ம தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும். அண்ட் இந்த ஒரு தாம்சனோட ஒரு டேப் ரெக்கார்டர் இருந்தது. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சவுண்டு குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா. பட் ஒரு சைடு வந்து ஒரு பே ஓப்பன் ஆகலை, ஒரு பே மட்டும் ஓப்பன் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் ஷேக் பண்ணும்போது 2 பேவும் ஓப்பன் ஆச்சு. அவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நம்மளுக்கு அந்த கண்டிஷன் பார்க்கும்போது இது எப்படியும் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் செலவாகும்னால பார்த்துட்டு அப்படியே விட்டோம். அண்ட் அங்கேயே வந்து ஒரு எக்கோ இருந்தது, எக்கோ டாட் அமேசானோடது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. அண்ட் எல்லாம் வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், என்ன பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ எல்லாம் வந்து அங்கே சடனாக ஈவினிங்கில் மழை வருதில்ல, அதில் ஏதாவது நனைஞ்சு இதாகிருக்கும், டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சிஸ்கோவோட ஒரு ஹை அண்ட் வைஃபை ரவுட்டர் பார்க்க முடிஞ்சதுங்க. இது பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது போல் ப்ரொஃபஷ்னல் டைப்பில் இருந்தது. அண்ட் இது வந்து பாருங்களேன், சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அகெயின் ஒரு பாக்கெட் ரேடியோ, செம க்யூட்டாக இருந்தது. பட் பேக் டோரை காணும். ஸோ அந்த பேக் டோர் இல்லைனாவே அதோட லுக்கே வந்து போயிடுது. அண்ட் இதுவும் வந்து மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சுது, கெஜிபோ. ஸோ நல்ல இதுதான். AM/FM இருக்குது. இதே மாதிரி நம்ம இன்னொன்று வேறு பிராண்டில் நம்ம சந்தையிலேருந்து பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டைப்பு, அதில் கிளாக்கும் ஓடிட்டு இருந்ததுங்க. பரவாயில்ல, ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வச்சு. இவர் கடையில் மட்டும் எல்லாமே வந்து நம்ம டெமோ காமிச்சே வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ தேவைன்னா நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இந்த ரேடியோ பாருங்களேன், வித்தியாசமாக இருந்தது. AM மட்டும்தான், பட் பார்க்குறதுக்கு ஏதோ வந்து சிடிமேன் மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்தது, கிளிப்பெல்லாம் வச்சு. அண்ட் இந்த இதை பாருங்கள், டியூனிங் நாபை பாருங்களேன், லிவர் இது கிளாக் மாதிரியே இருக்குது, கிளாக் ஹேண்டில் மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு ஷார்ப்னர். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷார்ப்னர்லாம் யூஸ் பண்ண அனுபவம் இல்லை. இது வந்து மேலே கிளிப் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ள பென்சிலை மாட்டிட வேண்டியதான். மாட்டிட்டு பின்னாடி அந்த லிவரை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா ஷார்ப் ஆகிக்கும். பென்சில் வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த ரிமைனிங் இதெல்லாம் கீழே பாக்ஸில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுவும் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து கிராமஃபோன் வச்சுருந்த கடையில் இந்த சப்மரைன் ஒரு மாடல் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இது எனக்கு தெரிஞ்சது ஏதோ மொமெண்டோ மாதிரி மாட்டி இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஷோகேஸில் வைக்கிற மாதிரி. ஸோ இது வந்து இருந்தது, உடன் டைப்லேயே இருந்தது. அண்ட் நண்பர் ஒருத்தர் இந்த கார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாருங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல் டைமில் எவ்வளோ க்ரேஸாக இருக்கும் நினச்சி பாருங்களேன். WWF அண்டர்டேக்கர்லாம் பார்க்கும்போது டெரராக இருக்கும். அவர் பற்றி கதை சொல்லுவாங்க பாருங்கள், அத்தனை லைஃப்ஸ் இருக்கும். இதுன்னு நம்மளுக்கு அப்படியே ட்ரீம் போகும், ஐயோ யார பேயெல்லாம் கூட உண்மைன்ற மாதிரி நம்பிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் இந்த கார்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு க்ரேஸாக இருக்கும் கலெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ எல்லாம் பாருங்கள் என்னென்ன இதெல்லாம், கிரேட் காலி, இந்தியன் ஸ்டாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பழைய நினைவுகள் வந்து இங்கே வந்தாவே திரும்ப கிடச்சிருது. இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பழைய ஒரு நினைவுகள், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து திரும்ப கொண்டு வருது. ஸோ பரவாயில்ல. அண்ட் இதை பாருங்கள், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நினைக்கிறேன், டியூன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸாக இருக்கணும். ஸோ இதை வந்து பார்க்க முடிஞ்சது. இது யாருக்கு யூஸ் ஆகும்னு தெரியல, நல்ல ஸ்லிம்மாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிஸ்பிளே வந்து நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. பட் எந்த அளவுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு தெரியல. நம்ம யூஸ்வலாக கார்மெனோட நேவிகேட்டர் தான் பார்த்துருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து டாம் பார்க்க முடிஞ்சது. டாம் யூஸ்வலாக அந்த யூஎஸில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்தியாவில் எப்படி வந்ததுன்னு தெரியல.
மேபி ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே யூஸ் ஆகுமான்னு தெரியல. அண்ட் ஐபாட் கிளாசிக் வந்து பழைய மாடல் ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து 60 GB கெப்பாசிட்டி. அந்த ஹார்ட் டிஸ்க்கு சைஸை பாருங்களேன். இதுக்குள்ளே வந்து ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். அது வந்து டபுள் ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 GB கெப்பாசிட்டியில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து 1500 சொன்னாங்க. ஸோ அவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து வாங்க முடியாது, ஏன்னா என்ன கண்டிஷன்னு தெரியாது. அண்ட் அங்கேயே வந்து சோனியோட ஒரு ப்ளூரே பிளேயர் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன், நல்ல கண்டிஷன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணுங்கள். அண்ட் கேம் கன்சோல் ஒன்று மினி டைப்பில் இருந்தது, ரொம்ப காம்பேக்டு. இது இந்த லோக்கல் டைப்பு தான், ஒரே ஒரு ஜாய்ஸ்டிக்கு அதோட அட்டாச்சாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க ரிச்சி ஸ்ட்ரீட் போயிருந்தோம். அங்கே வந்து நம்ம பிஎம்கே எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்புக்கு போயிருந்தோம். சரி, ஏதாவது புதுசாக ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணும்போது இந்த மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்ததுங்க. இது பாருங்கள் கண்டிஷன் எப்படின்ட்டு. ப்ரைஸ் நான் இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு சப்போஸ் தேவை இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பட் நல்ல கண்டிஷனில் இருந்ததுங்க இந்த மானிட்டர் ஸ்பீக்கர்ஸு. ஆக்சுவலாக நாங்கள் பார்க்க போனது வந்து டெக் ஏதாவது அவைலபிளாக இருக்கான்ட்டு. அதே மாதிரி ஆங்கியோட ஒரு கேசட் டெக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் டெனான் அண்ட் யமஹாவோட ஆம்ப்ளிஃபயர் ப்ரீ ஆம்ப் அது ஆக்சுவலாக. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கியோட கேசட் டெக் இருந்தது, டபுள் கேசட் டெக்கு. இதில் அந்த கிராக் ஆன மாதிரி இருக்கிறது வந்து ஸ்டிக்கரோட இது எல்லாத்துலேயும் வந்து ஸ்டிக்கர் அப்படியே இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. பட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க போல். ஸோ இதில் பாருங்களேன், ஆட்டோ ஸ்பேஸ் இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோடு இருந்தது, கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே. இது லைட்டாக வந்து உள்ளே கொஞ்சம் அங்கங்கே இது ரஸ்ட்டு மட்டும் தெரிஞ்சுது. மற்றபடி ஹெட் கண்டிஷன் இதெல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹெட்டெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது, கேப்ஸ்டன் வீலும் ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க போல். ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கூட அப்படியே தான் இருக்குது, அது மேலே உள்ள அந்த கிளாஸில் உள்ள ஸ்டிக்கர்ஸ் எல்லாம். அண்ட் அதே மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிளேயர் இருந்தது. இது வந்து வெறும் 2500 தான் சொன்னாங்க. இந்த ப்ரீவியஸ் கேசட் டெக் வந்து 95 சொன்னாங்க, அதை நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து வெறும் 25 தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். நம்ம எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெடியாக ஒர்க் ஆகிறது இருந்தால் கூட பெட்டர் தானே. பாருங்கள், ஆக்சிலரி அவுட்புட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், யூஎஸ்பி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம ரெக்கார்ட்லேருந்து சிஸ்டம் கனெக்ட் பண்ணி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம ஆடியோ ஃபார்மேட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே. பை.